ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பலிபீடம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இந்து சமய கோயில்களுக்கு உள்ளே போகும்போது கொடிமரம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இதோட பேர் தான் பலிபீடம். ஆணவம், கண்மம், மாயை இந்த மூணுத்தையும் நீங்கள் இங்கே விட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா தான் இறைவனை பார்க்க முடியும். சிவன் கோயிலுக்கு நீங்கள்லாம் போகிறப்போ வாசலில் ஒரு நந்தி சிலையை பார்த்துருப்பீங்க. அந்த சிலை எப்பயுமே சிவனை நோக்கி தான் இருக்கும். அதோட 4 கால்களுமே 4 வகையான குணத்தை சொல்கிறதா ஐதீகம். அந்த குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சமம், விசாரம், சந்தோஷம், சாது சங்கமம். சிவன் மீது தீவிர பற்று கொண்டதால அவருக்கு நிகரான பலம் பெற்றவராகவே நந்தி தேவரை கருதுறாங்க. நந்தி அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நந்தி அப்படின்னு சொன்னால் ஆனந்தம், மகிழ்ச்சி தருபவர் அப்படின்றது தான் அர்த்தம். நந்தியோட வேலை தடுப்பது. அதாவது இவரோட அனுமதி இல்லாமல் நீங்கள் ஈசனை உள்ளே போய் பார்க்க முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது. நந்தி தேவரோட அனுமதி கிடைச்சாதான் நீங்கள் ஈசனோட அருளை பெற முடியும். அதனால தான் நீங்கள் கூட ஏதாவது முக்கியமான வேலையாக வெளியே போகும்போது யாராவது குறுக்க வந்தால் என்ன இவன் நந்தி மாதிரி தடுக்கிறான் அப்படின்னு சொல்லுவீங்க. பிரதோஷ காலங்களில் நந்தியை தவறாமல் வழிபடுபவர்களுக்கு அருள் வரம் தரும் பேரு கிடைக்கும் என்பது ஐதீகம். அதாவது நந்தி வழிபாடு நற்கதி அளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானின் சகல அதிகாரங்களையும் பெற்றுள்ள நந்திக்கு நிறைய பேர் இருக்கு, அதாவது திருநாமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றேன். நந்தியை காளை அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தி தேவர் சிவபெருமானோட வாகனம். அப்புறமா பார்த்தீங்கன்னா கைலாய உலகின் வாயிற்காவலன். நந்தி தேவரோட மனைவி பெயர் சுயஞ்சை அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? கோயிலில் நந்தி தேவர், சுயஞ்சை, அப்புறம் சிவபெருமான் எல்லாரையும் வணங்குங்க.